அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்பிற்குரியவர்களே, பத்ரு போர் முஸ்லீம் சமூக உலகத்தில் மிகப்பெரிய முதல் இராணுவ நடவடிக்கை. அது போன்று பிறகு எப்போவுமே நடந்ததில்லை. அவ்வளோ முக்கியமான ஒரு இராணுவ நடவடிக்கை, ஒரு போர். இஸ்லாமிய உலகம் நிறைய போரை பார்த்துருக்கு 1400 சில்லற வருடங்களாக. குறிப்பாக லட்சக்கணக்கான வீரர்கள் பலியான போர்கள் இருக்குது. அதே மாதிரி நூற்றாண்டுகளாக நடந்த சிலுவை போர்கள் இருக்குது. இரண்டு தரப்புலையுமே முஸ்லீம்களே கலந்து கொண்ட போர்கள் எல்லாம் நிறைய இருக்குது. வரலாற்று சிறப்பு மிக்க போர்கள்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆதியாக மிக முக்கியமானதாக இருப்பது எது அப்படின்னா இந்த பத்ரு போர் தான். அதை பற்றின சில கருத்துக்கள் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதல்ல பத்ரு போர் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அதனுடைய படிப்பினை, அதுக்கப்புறம் சில விஷயங்கள். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மக்கால் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளாயே இருந்தாங்க. அவங்க தன்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது எதிர்க்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முஸ்லீம். மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குறைஷிகள் அந்த மாதிரி நேரடி அட்டாக் செய்ய முடியல. அட்டாக் முடியலன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு எப்படி முஸ்லீம்களை மட்டும் தட்டலாம், முஸ்லீம்களை எதிர்க்கலாம் அப்படிங்கும்போது எப்போ வேணாலும் குறைஷிகள் மதீனாவை நோக்கி படையெடுத்து வரலாம்ங்கிற ஒரு களம் நிறுவுது. ஏன்னா இங்கே மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் முஸ்லீம்களுக்கு அரசியல் ரீதியாக பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாதுகாப்பு சிதைக்கிறதுக்கு குறைஷிகள் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ட்டு முஸ்லீம்களுடைய சிந்தனை. முஸ்லீம்கள் அங்கே போய் பாதுகாப்பாக இருந்துட்டாங்க, அதனால் எப்போ வேணாலும் முஸ்லீம்கள் நம்மளை திரும்ப அடிக்க வரலாம், அவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருப்போமேன்ட்டு குறைஷிகள் மக்காவாசிகளுடைய மனநிலை. இந்த ரெண்டு மனநிலையும் இருக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சுதாரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. என்ன மக்கா இருக்குதுன்னு முஸ்லீம்களுக்கு தெரியணும், அப்போ தானே இவங்க பாதுகாப்பு அடுத்த நடவடிக்கைகள் செய்ய முடியும். மதீனாவில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும், அப்போ தான் அவங்க ஒரு சுதாரிப்பாக இருக்கும்போது ரெண்டு தரப்பு இப்படி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இருந்துட்டு இருக்கிற நடவடிக்கைகளில் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அப்துல்லா என்பவருடைய தலைமையில் ஒரு 12 சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. 2 நாள் பயணம் போன உடனே 2 நாள் போறீங்க, ஒரு இடம் வரும், அந்த இடத்துல போய் இந்த லெட்டரை நீங்கள் பிரிக்கணும். சீல் வச்சு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கணும் அப்படின்ட்டு. என்ன செய்ய போறோன்னு அந்த 12 பேத்துக்குமே தெரியாது. அந்த சீல் இருக்கிற மாதிரி நடவடிக்கை இருக்கணும்ட்டு. ஒரு 2 நாள் தள்ளி போயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பள்ளத்தாக்கு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த லெட்டரை பிரித்து படிக்கும்போது, இந்த இடத்துல இருந்து குறிப்பிட்ட தொலைவில் போனீங்கன்னா அங்கே நீங்கள் கேம்ப் போடுங்க, மக்கால என்ன நடக்குது, யார் வர யார் போறா அப்படிங்கிறத நீங்கள் உளவு பார்க்கணும். எப்படின்னா இங்கே 2 பேர் சும்மா யார் போகிற மாதிரி போவாங்க, அல்லது பயணி போகிற மாதிரி மக்காவுக்கு போகிறது, அப்புறம் என்ன செய்தி, வேற ஏதாவது புதுசாக தென்படுதா, போருக்கு ஏதாவது தயாராகிறாங்களா, அவ்வளோ என்ன பேசிக்கிறாங்கன்னு அப்படியே உளவு பார்த்து செய்தியை இங்கே மதீனா அனுப்பிடுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை சொல்லியிருக்கிறாங்க. யாரை வற்புறுத்த வேணாம், 12 அப்ஜெக்ஷன் வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகட்டும், முழு சம்மந்தம் உள்ளவங்க மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அதில் 2 பேர்த்த அவங்க கொண்டு போன அந்த வாகனம், அந்த விலங்கு காணாமல் போட்டு தேட போன இடத்துல மக்காவாசிகள் அவங்க பண்ணிடுறாங்க. மற்றவங்க இருந்து கேம்ப் பார்க்கலான்னு இருக்கிற சமயத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அங்கே தயாராக இருக்கிறாங்க. ஹலரமின்னு ஒருத்தர் மக்காவாசி, அவர் வியாபாரம் பண்ணிட்டு கொஞ்சம் பொருளோட வர்றாரு. இவங்க தங்கி இருக்கிற அந்த வழியில் வர்றார். வரும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவர் ஹலரமி வியாபாரம் பண்ணி பொருள் மக்காவுக்கு போறாரு. இப்போ இவர் நேரம் போனாருன்னா அங்கே மக்கள் இதை கொண்டு நம்ம இந்த வியாபார பொருளை லாபம் வரும்ல, அதை கொண்டு நம்மளுக்கு நம்ம பண்ணிட்டா என்ன செய்யறது அப்படின்னால இவருக்கு நம்ம ப்ரீ அட்டாக், முன் தாக்குதல் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு மஷூரா பண்றாங்க. யாரும் அந்த 12 பேர். அதுல சில பேர் சொல்றாங்க, இது ரஜப மாசத்துல புனித போர் செய்யக்கூடாது, அது தடையாது அப்படிங்கிறாங்க. அதுல மஷூரால நாளைக்கு தான் ரஜப பிறக்குது, இன்னைக்கு ரஜப பிறக்கல, இன்னைக்கு அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு அது முடிவாகி அட்டாக் பண்றாங்க. பண்ணதுல அந்த ஹலரமி அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டுறாரு. 2 பேரும் இவங்க சிறை பிடிக்கிறாங்க. ஒருத்தர் தப்பிச்சு போயிடுறாரு. சிறை பிடிச்ச நேரம் அவங்கள்ட்ட மதீனாவுக்கு வந்தவொடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தெரிவிக்கிறாங்க. இன்னும் கடுமையாக கண்டனம் பண்றாங்க. ரஜப மாசத்துல போர் புரியக்கூடாது, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பிடிச்சிட்டு வந்த சிறைவாசிகள் 2 பேர்த்தையும் திரும்ப அனுப்பிடுறாங்க. இப்ப இவங்க அந்த ஹலரமி கொலை பண்ணது ஏற்கனவே முஸ்லீம்களை அட்டாக் பண்ணிடுவாங்களோ என்று இருந்த மக்காவாசியில பயத்தையும் ஒரு சுதாரிப்பு மனோநிலையும் அதிகப்படுத்துது. அதே மாதிரி இப்படி இவங்க போய் கொண்டுட்டு வந்து அவங்க வேறு மக்காவாசிகள் அவங்களோ அப்படிங்கிற சிந்தனை முஸ்லீம்களை துரிதப்படுத்த வைக்குது. இந்த சிந்தனையில ரொம்ப பரபரப்பா என்ன நடக்குமோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ சிந்தனையில சுதாரிப்பு நடவடிக்கைகள்ல 2 தரப்பு கவர்மெண்ட்டும் அப்படின்னு சொல்லலாம், அந்த வார்த்தை சரியான வார்த்தையா இருக்கும், ஈடுபட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இன்னொரு செய்தி முன் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஹலரமி கொலை நடக்க அதுக்கு முன்பே மக்கால இருந்து அபு சுஃபியான் அவருடைய தலைமையில ஒரு பெரும் வியாபார கூட்டம் சிரியாவுக்கு போயிருக்கு.
சிரியாவுக்கு போய் வியாபாரம்லாம் பண்ணி அந்த காசுகளை கொண்டு வர்றாரு. அவங்க போன நோக்கமே நிறைய சம்பாரிச்சுன்னு முஸ்லீம்களை நம்ம அட்டாக் பண்ணணும். அதை பேசிதான் அந்த அபூ சுஃபியான் சிரியால வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த செய்தி போகுது, முஸ்லீம்களை ஹதரமையை கொலை பண்ணிட்டாங்களாம், இப்படியா செய்தி என்ன. அவர் என்ன பண்றாரு, இப்படி வியாபாரம் பண்றவங்களை முஸ்லீம்கள் திரும்ப ரீ அட்டாக் பண்ண புறப்பட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் முஸ்லீம்கள் மக்கால் இருக்கும்போது அடி வாங்கிட்டு இருப்பாங்க, திட்டு வாங்கிட்டு இருப்பாங்கன்ற போது ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு செய்தி தெரிஞ்ச உடனே இவர் சுதாரிச்சுட்டு நிக்கிறார். நம்ம என்ன செய்யலாம், நேரம் நம்ம போனோம்னா திரும்ப வேற ஏதாவது முஸ்லீம்கள் அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு நிதானமா யோசிக்கிறார். என்ன செய்யறாருன்னா, ஒருத்தர வேகமா நீங்க மக்காவுக்கு போங்க, மக்காவுக்கு போய் அந்த மக்காவாசிகள் இந்த மாதிரி வேகமா ஒரு படை ஒன்று தரட்டு எங்களை பாதுகாப்பு வாங்க, முஸ்லீம்கள் இந்த மாதிரி ஹதரமை கொலை பண்ணங்காட்டி எப்போ வேணாலும் அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு, நீங்க ஒரு படையை திரட்டி இந்த வியாபார கூட்டம் சரியா மக்காவுக்கு பாதுகாப்பாக வர்றதுக்கு பாதுகாப்புக்காக ஒரு டீம் தரப்பு வாங்கன்னு செய்தியை அபூ சுஃபியான் மக்கால் இருக்க குறைஷிகளுக்கு அனுப்புறாங்க. அனுப்பியாச்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த அபூ சுஃபியான் வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு பிறப்பு வந்திருக்கிறாருங்கிற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்தது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஒரு டீம், ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய தலைமையில யாரு, தல்ஹா ஸைது என்கிற 2 முஹாஜிர்கள், அவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு முன்னாடி அனுப்பி அபூ சுஃபியான் சம்பந்தமான விஷயம், எப்போ போயிருக்காரு, எங்க வர்றாரு, எப்போ வர்றான்ற ஒரு திட்டம்லாம் ஏதாவது தெரிய முடியுதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க வருவதற்கு முன்பாக என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே படையை ஒன்று திரட்டிட்டு பெறப்படுறாங்க. எங்க அந்த அபூ சுஃபியானை நம்ம போய் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறப்பட்டு போறாங்க. இங்க மக்காவுக்கு வந்தாரு, அபூ சுஃபியான் அனுப்பிச்ச ஆளு. அவர் என்ன பண்றாருன்னா, தலைவிரி கோலமா அபூ சுஃபியானுடைய படைக்கு ஆபத்து அப்படி இப்படின்ட்டு பயங்கர பிரச்சனையில சரியாகி நல்லா அந்த வீரத்தை எல்லாம் கிளறி விட்டு அபூ ஜஹல் தலைமையில அபூ சுஃபியான் பாதுகாப்பு தரக்கிறதுக்காக இன்னொரு படை பெறப்பட்டு அதுவும் வருது. அப்ப இப்ப 3 டீம் வந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டம் மூவ் ஆயிட்டு இருக்கு, இன்னொன்னு மக்கள் வந்து அபூ சுஃபியானுக்கு பாதுகாப்பு தரக்க அபூ ஜஹல் தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் ஆகி அவங்களும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மதீனால இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைமையில அபூ சுஃபியான் டீமை அட்டாக் பண்ணணுங்கிற ஒரு டீம்ல ஒரு ஒரு நோக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில ஒரு டீம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஒரே சமயத்துல 3 டீம் மூவ் ஆகி நகர்ந்துட்டு இருக்கிறப்ப அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருக்கு ரொம்ப சுதாரிப்பான மனநிலைமையில மெதுவா படையை மூவ் பண்றாரு. அதாவது அவருடைய வியாபார கூட்டம் படையல்ல, அவர் ஒரு இடத்துல தன்னுடைய அந்த படையை அந்த வியாபார கூட்டத்தை நிப்பாட்டி வச்சுட்டு அவர் மட்டும் வர்றாரு. என்ன நடக்குது, முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு போறாங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அபூ சுஃபியான் வந்துட்டு, ஏன்னா பத்ர் அப்படிங்கிறது இந்த 3 டீமுக்கும் பொதுவான ஒரு மைதானம். அதனுடைய நீளமே இடத்துல 5 மைல் நீளம் 4 மைல் அகலம் கொண்ட சமவெளி பத்ர். அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தரை அனுப்பி அங்க ஏதாவது பேச்சு அடிபடுதான்னு பார்க்கும்போது, அங்க தண்ணி இறைக்கிற இடத்துல 2 பெண்கள் இறைக்கும் போது அபூ சுஃபியான் தலைமையில் வியாபார கூட்டம் வர்றாங்களாம், நாளைக்கு காலையில வருவாங்களாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேசுற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர போறாங்களாமான்னு அந்த பெண்கள் பேசுறதை இவர் வந்து சொல்றாரு. சொன்னோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் பத்ருக்கு போயிருங்க, வந்து அபூ சுஃபியான் அங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க அந்த பெண்கள். ஏன்னா அங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு வியாபார கூட்டம் வந்து தங்கலாம்னா இவங்ககிட்ட ஏதாவது பொருளை வாங்குவாங்க, கொடுப்பாங்க, அந்த லாபம் கிடைக்குங்கிற கருத்துல பேசியிருக்கலாம். அபூ சுஃபியான் இருக்காரு, அவர் அந்த வியாபார கூட்டத்தை நிப்பாட்டி வச்சு பத்ருக்கு வரும்போது யாராவது முஸ்லீம்கள் வந்தாங்களா, யாராவது புதுசு ஆள் வந்தாங்கன்னு கேட்கும்போது அங்க ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, யாருன்னு தெரியல, யாரோ 2 பேர் வந்து அந்த கிணத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போனாங்கப்பா அப்படின்னா, நேரம் அபூ சுஃபியான் அங்க போய் அந்த கிணத்துக்கிட்ட அப்படியே பாக்குறாரு. அங்க சாணி இருக்கு, ஒட்டகத்துடைய சாணி. அந்த சாணியை பார்த்துட்டு சாணியை கலைக்கிறார். கலைச்சா உள்ள பேரிச்சம்பழ கொட்டை இருக்கு, சின்ன சின்ன பேரிச்சம்பழ கொட்டை. இந்த விதையுள்ள கொட்டை மதீனாவை தான் விளைஞ்சிருக்கும். அப்ப வந்துட்டு முஸ்லீம்கள் நம்மளுக்கு ரொம்ப நியர்பையா வந்துட்டாங்க, அவங்க தான் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. சுதாரிச்சுட்டு தன்னுடைய படையை இந்த பத்ர் வழியில வராம கொஞ்சம் தூர பயணமானா கடலோரமா போயிடலான்ட்டு கடலோரமா அப்படியே நகர்ந்துட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப அபூ சுஃபியான் வந்து இந்த 3 டீம்ல இருந்து எஸ் ஆயிட்டார். எஸ்னா வார்த்தை இதுல வந்துருச்சு, அவர் கொஞ்சம் பாதுகாப்பான தூரத்துக்கு தள்ளிட்டார். அபூ ஜஹல் பெறப்பட்ட டீம் வந்துட்டே இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா கரெக்டா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12 ரமலான் பிறை 12 ஞாயிற்றுக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறப்படுறாங்க. பெறப்பட்டு செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெறப்படுறாங்களா, செவ்வாய்க்கிழமை நைட்டு ரமலான் அப்படிங்கிற பள்ளத்தாக்குல தங்கி கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிச்சு இழப்பாறாங்க. புதன்கிழமை திரும்ப பயணத்தை ஆரம்பிச்சு வாதியு ஸஹ்ரான் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தி கிடைக்குதுன்னா, அபூ ஜஹல் தலைமையில இன்னொரு டீம் பெறப்பட்டு போர்ப்படையோட வர்றாங்க அப்படிங்கிற செய்தியே கிடைக்குது.
கிடைச்சோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வந்த நோக்கம் என்ன, அபூ சுஃபியானை அட்டாக் பண்றது தான். ஆனா வந்த இடத்துல இப்ப அபூ ஜஹலுடைய தலைமையில டீம் வருது அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட மஷூரா பண்றாங்க. மஷூரா பண்ண நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற ஆலோசனை, நம்ம நேரம் வேற பாதையில கூட போய் நேரம் அபூ சுஃபியானை தான் நம்ம அட்டாக் பண்ணணும், அதுதான் சிறந்ததா இருக்குங்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நம்ம வந்தது அபூ சுஃபியான் அட்டாக் பண்றதுக்கு, இங்க அபூ ஜஹல் வந்துட்டான். அப்ப இவன் அட்டாக் பண்றது நோக்கம் அல்ல. நம்ம அக்கபா உடன்படிக்கையில அன்சாரிகள் செஞ்சு கொடுத்த உடன்படிக்கை என்னன்னா, மதீனால உங்களை அட்டாக் பண்றதுக்கு யாராவது அந்த மக்காவாசிகள் வந்தாலும் நாங்கள் உறுதுணையா இருப்போம் இருக்காங்க. இப்ப இங்க நடந்துட்டு இருக்கிறது மக்கால இல்ல, நம்ம மதீனால இல்ல, மதீனா விட்டு தள்ளி வந்துட்டோம்னு அன்சாரிகள் கருத்து கேட்கும்போது சையதுனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு சஹாபாக்கள் அன்சாரிகள் சார்பாக எழுந்து அழகான ஒரு உரை நிகழ்த்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய பலத்தை தெரிவிக்கிறாங்க. நாங்க உங்களை விட்டுட்டு அப்படிலாம் போக மாட்டோம், எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக இருப்போங்கிற கருத்தை வந்து அழகான ஒரு உபதேசம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கேட்டு அப்புறம் முடிவு என்ன ஆகுது அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு படைகள்ல ஒரு படையின் எதிராக நமக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கறத வாக்களிச்சுட்டான். அப்ப அபூ ஜஹலை எதிர்த்து நம்ம வெற்றி பெற்றதான் இஸ்லாத்துக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அபூ ஜஹலை நம்ம போர்ல சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வியாழக்கிழமை மதியானம் என்ன செய்தாங்கன்னா, அந்த வாதியு ஜஹ்ரான்ல இருந்து படை பெறப்படுது. படை நம்ம முஸ்லிம்களுடைய படை பெறப்பட்டு இரவு வந்துட்டு நேரா பத்ருடைய மைதானத்துக்கு போயிடுறாங்க. அங்க நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய படை எங்கச்சு பத்ருக்கு இப்ப வந்துருச்சு. அபூ சுஃபியானுடைய படை என்னாச்சுன்னா, அந்த பக்கம் கடலோரமா போனாங்கல்ல, ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அபூ சுஃபியான் என்ன செய்யறாருன்னா, நேரா அபூ ஜஹல் ஒரு தூது ஆள் அனுப்பி நாங்க பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டோம், போர்லாம் அவங்களை முஸ்லிம்கள் எது செய்ய வேண்டாம், நீங்க அப்படியே ரிட்டர்ன் ஆயிருங்க அப்படின்ட்டு செய்தி அனுப்பணும்னு அபூ ஜஹல் என்ன சொல்றான் அப்படின்னா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் நம்ம சும்மா போனா நல்லா இருக்க, நேரம் பத்ருக்கு போய் 2-3 நாள் தங்கி சாப்பாடு ஆக்கி நல்லா ஜாலியா இருந்து விட்டு அப்புறம் கூட போகலாம் அப்படிங்கிற யோசனையில அபூ ஜஹலுடைய தலைமை திரும்ப பத்ரு நோக்கி வருது. பத்ரு நோக்கி வருதுங்களா, அபூ சுஃபியான் டீம் பாதுகாப்பா அவரு இந்த ஃபீல்டை விட்டு போயிட்டார். இப்ப அபூ ஜஹலுடைய டீமும் நேர வந்தாச்சு, முஸ்லிம்களும் வந்துட்டாங்க. இந்த பத்ருடைய மைதானம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்ருடைய மைதானத்துல ஒரு பகுதியில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பகுதி ஒரு மலை குன்று பகுதி கீழே அந்த அபூ ஜஹலுடைய டீம் நின்று இருக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எத்தனை பேர் அவங்க வந்திருக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. அப்ப ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபி ஒருத்தர் 2 பேர்த்தையும் அனுப்பி அங்க போய் என்ன செய்யறாங்கன்னா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு அளவுக்கு யூகிக்க முடியுமான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. பார்க்கும்போது ஒரு கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு ஒருத்தர் இருக்கிறார், யாரு, அபூ ஜஹல் கூட வந்த ஒருத்தர். அவரை பிடிச்சிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஸ்டின் கேட்கறாங்க, என்ன ஏதுன்னு கேட்கும்போது முக்கியமான அந்த குறைஷிகளுடைய தலைவர்கள் வந்திருக்கிறாங்கன்னு செய்தி கிடைக்குது. ஒரு நாளைக்கு நாங்க 9 ஒட்டகத்தை அறுத்து சாப்பாடாக்குறோம் சொன்னோம்னா, 9 ஒட்டகத்தை அறுத்து சாப்பாடாக்கணும், ஒரு 1000 பேர் நெருங்கின படை வீரர்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூகம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த படை பலத்தை எல்லாம் ரெடி பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்துல ரொம்ப அல்லாஹ்ட்ட மனமுருகி கேட்கறாங்க, அல்லாஹும்ம இன் தஹ்லிக், அழகான துவா, எல்லாத்துக்கும் பிரபலியமா இருக்கு. இந்த கூட்டத்தை அழிச்சிட்டீங்கன்னா உன்னை வணங்குவதற்கு கூட இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, எப்படியாவது எங்களுக்கு வெற்றி தான் அல்லாஹ்ட்ட மன்றாடுவாங்க. அல்லாஹ் வந்துட்டு வெற்றியும் கொடுத்துருவான், வெற்றியும் அல்லாஹ் கொடுத்துட்றான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். வெற்றி கொடுத்துட்டு அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த இரவு நேரத்துல எல்லா சஹாபாக்களையும் தூங்க சொல்லிடுறாங்க. எல்லா சஹாபாக்களும் தூங்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுருக அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு அவங்களும் தூங்குறாங்க. பத்ருடைய அந்த மைதானத்தினுடைய மேடான பகுதியில முஸ்லிம்கள் மையமிட்டு இருக்கிறாங்க, பள்ளமான பகுதியில குறைஷிகள் மையமிட்டு இருக்கிறாங்க, ஒரு குன்றுக்கு பின்னாடி. அந்த பத்ருனுடைய பெரிய மைதானம்ல 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சுற்றுல அதுல இருந்து சின்ன ஆறு ஓடக்கூடிய பாதை, அங்கங்க சில நீரூற்றுகள், பெரும்பான்மையான நீரூற்றுகள் முஸ்லிம்களுக்கு தான் கிடைக்குது, முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில் இருக்குது. அவங்க அந்த காஃபிர்கள் அபூ ஜஹலுடைய டீம் தண்ணி எடுக்கிறதுக்கு முஸ்லிம்கள் அலோட் பண்றாங்க. இப்படி இருக்குது. நைட்டு நல்ல மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, முஸ்லிம்கள் தங்கின பகுதி மழை பெஞ்சு அந்த மேடு பகுதியா இருக்கும், பள்ளத்தை நோக்கி தண்ணி போகுது. அந்த பூமி பகுதி நல்லா பண்ணாயிரு, பண்ணனா நல்லா அங்க நின்று வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி மணல் பாங்கு இல்லாம கெட்டியாயிரு. கீழே வந்துட்டு அபூ ஜஹல் டீம் இருந்த இடத்துல சேராயிரு. இதெல்லாம் புவியியல் ரீதியா அவங்களுக்கு எதிராக அமைஞ்ச கருத்து. இப்ப காலை பொழுது விடுகிறது. இப்ப இடையில இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது. என்னன்னா, அந்த அபூ ஜஹலுடைய டீம்ல ஹாக்கிப் இப்னு ஹிஷாம்னு ஒருத்தர், ரொம்ப புத்திசாலியான ஒருத்தர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்தது அபூ சுஃபியானை காப்பாத்துறதுக்கு, அவர் பத்திரமா போயிட்டாரு, இப்ப எதுக்கு நம்ம வந்துட்டு இப்படி போர் புரிஞ்சு 2 தரப்புலையும் உயிர் சேதமும் பொருள் சேதமும் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ஒரு யோசனை பண்ணி என்ன செய்யறாருன்னா,
அந்த அபூஜஹலோட டீம்ல முக்கியமான ஆளு உத்மா இப்னு ரபிஆ. அவர் வந்துட்டு ஹதரமியனுடைய சொந்தக்கார். யாரு அங்க கொலை செய்யப்பட்டார்ல ஆரம்பத்துல, அவருடைய சொந்தக்கார். அவர்கிட்ட போய் எப்ப ஹதரமியனுடைய கொலைக்கு தான் இத்தனை பகை வளருது, அதனால முஸ்லீம்கிட்ட போய் ஹதரமி கொலைக்கு நம்ம அதுக்கு தகுந்த பரிகாரம் வாங்கிக்கலாம், நீ வாங்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே போரும் நடக்காதப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவரு அதை சமச்சிட்டார். சமச்சினாரு. அபூஜஹல்கிட்ட வந்து சொல்றாங்க. அபூஜஹல் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். ஏற்றுக்க மாட்டேன்னு போருதான், நீங்க என்ன பயக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோம்னா அவரு யாருக்கு பயம், பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி போட்டு போர்க்களத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. இங்க முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா நைட் எல்லாம் நல்லா தூங்குறாங்க. அங்க காஃபிர்கள் வந்துட்டு விடிய விடிய கூத்து கும்மாளம் அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க, யாரும் தூங்கல. புவியியல் ரீதியாக அவங்களுக்கு மாற்றமாயிருச்சு. இப்ப பொழுது விடியுது. பொழுது விடிஞ்ச உடனே இரண்டு தரப்பு போர் வீரர்களும் இருக்கிறாங்க. இந்த தரப்பு முஸ்லீம்கள், அந்த தரப்புல காஃபிர்கள் இருக்கிறாங்க. அவங்க தரப்புல அபூஜஹல் தரப்புல ஏறத்தாழ 1000 வீரர்கள், 700 ஒட்டகங்கள், 100 குதிரைகள், 600 கவசங்கள் இருக்கு. அவங்களுடைய போருடைய கொள்ளளவு இத்தனை பேர் இருக்கிறாங்க. இதுல என்ன செய்யுது அப்படின்னு வந்ததுல சில பேரு நம்ம போர் புரியருக்கு வரலையே, அபு சுஃபியான் பாதுகாப்புக்கு தானே வந்து நீங்க என்ன இப்படி செய்றீங்க, அபூஜஹல் கருத்துக்கு எதிராக கொஞ்சம் பேர் வெளியே போயிடுறாங்க. இன்னும் அபு தாலிப் அவருடைய மகனார் தாலிப், அவரை சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அவரும் சில மன வருத்தப்பட்டு அவர் தலைமையிலே கொஞ்சம் பேர் போயிடுறாங்க. மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? ஏறத்தாழ 1000 வீரர்கள், 700 ஒட்டகங்கள், 1000 குதிரைகள், 600 கவசங்கள் காஃபிர்களுடைய கையில, அபூஜஹலுடைய டீம்ல. முஸ்லிம்கள் டீம்ல 313 வீரர்கள், அதாவது 86 முஹாஜிர்கள், 227 அன்சார்கள், 70 ஒட்டகங்கள், 5 குதிரைகள், 6 கவசங்கள், கொஞ்சம் 1-2 அம்பு வில்லுகள் இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப குறைவான டீம் தான் இருக்கிறாங்க. இப்ப இது 2 டீமும் எதிரில் நிற்கிறாங்க. போர்க்களம் ஆரம்பிக்க இருக்கிறப்ப அந்த காலத்தினுடைய போர் முறை எல்லாம் உலகம் முழுக்க அந்த முறை வந்திருக்கிறாங்கன்னா, இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் வருவார், அந்த டீம்ல ஒருத்தர் வருவார், அப்புறம் இங்கிட்டு இருந்து 1-2 பேர் வருவாங்க, அங்கிட்டு இருந்து 1-2 பேர் வருவாங்க. தன்னுடைய வீர சாகசமா சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் பொது போர் ஆரம்பிக்கும். அந்த ஒருத்தர் இந்த கருத்து என்னன்னா, ஆமீர், அபூஜஹலுடைய அந்த டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆமீர் வர்றார். இவர் யார் அப்படின்னா அந்த ஹதரமியனுடைய தம்பி, அங்க கொலை செய்யப்பட்டார்ல அவருடைய தம்பி ஆமீர், அவர் வர்றாரு. இந்த முஸ்லிம்கள் தரப்புல இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை மிஹஜா என்பவர் வர்றார். இவங்க 2 பேருக்கு சண்டை நடக்குது. சண்டை நடந்த உடனே அடுத்தது 3 பேர் நம்ம அபூஜஹலுடைய டீம், காஃபிர்களுடைய டீம்ல இருந்து 3 பேர் வர்றாங்க. யாருன்னா உத்பா நம்பர் 1, உத்பாவுடைய தம்பி ஷைபா, உத்பாவுடைய மகன் வலீத், 3 பேர் வர்றாங்க. வந்த உடனே முஸ்லிம்கள் தரப்புல 3 பேர் யார் யார் போறாங்க அப்படின்னா சையதுனா அவுஃப், அதே மாதிரி இவங்க 2 பேரும் அவுஃப் ஒன்னு அவுஃபி, இவங்க 2 பேர் யாருன்னா ஹாரித்துடைய மக்கள். அதுக்கப்புறம் அப்துல்லா இப்னு ரவாஹா, இந்த 3 பேர் போறாங்க. 3 பேர்த்தையுமே குறைஷிகள் ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க எங்களோட போர் புரியறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, வேற ஆளை அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் முஸ்லிம்கள் தரப்புல இருந்து போனவங்க யார் அப்படின்னா உபைதா பின் ஹாரித், சையதுனா ஹம்சா, சையதுனா அலி ஆகிய 3 பேர் போறாங்க. அப்ப இந்த தரப்புல காஃபிர் தரப்புல யாரு இருக்கா? செகண்ட் அட்டாக். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல ஆமீர் அவங்க தரப்புல, நம்ம தரப்புல மிஹஜா. செகண்ட் அட்டாக்ல அவங்க தரப்புல யார் யார் இருக்காங்கன்னா உத்பா, ஷைபா, வலீத் 3 பேர் இருக்காங்க. நம்ம தரப்புல உபைதா, ஹம்சா, அலி ரலியல்லாஹு தஆலா 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேருக்கு அட்டாக் நடக்குது. அட்டாக்ல வந்துட்டு யார் யார் அப்படின்னா அவங்க இதுல இந்த ஷைபாவும் வலீதும் கொல்லப்பட்டுறாங்க. நம்ம தரப்புல வந்துட்டு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்க உத்பாவினுடைய வாழ்வீச்சுக்கு இரையாகி அடிபட்டு அந்த போர்க்களத்தை விட்டு வெளியே போற வழியில ஷஹீத் ஆயிடுறாங்க. அப்ப இந்த முதல் தரப்பான 2 அட்டாக் முடிஞ்சு பொது போர் ஆரம்பிக்குது. பொது போர் ஆரம்பிச்சோன்னா கடுமையான போர் நடக்குது. போர்ல அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இறக்கி வச்சு உதவி செஞ்சான். குர்ஆன் நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். மலக்குமாருடைய உதவி வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போர்க்கவசம் போட்டு போருக்கு வந்தாங்க. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்கு. போர் நடக்குது. போர்க்களத்துல கடுமையான சமர் 2 தரப்பு நடக்குது. அதுல சில முக்கியமான காட்சிகள் என்ன அப்படின்னா அபூஜஹல் கொல்லப்பட்ட ஒரு காட்சி. அபூஜஹல் கொல்லணும்ட்டு சையதுனா அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட முஅவ்வித் முஆத் என்கிற 2 அன்சாரி சிறுவர் இளைஞர்கள், அவங்க வந்து யார் அபூஜஹல் எங்களுக்கு கண்ணங்க, அன்சாரிகள்ல அபூஜஹலை பார்த்துருக்க மாட்டாங்க, யார் அபூஜஹல்னு காட்டுங்க அப்படின்னு உடனே அப்துர்ரஹ்மான் அவுஃப் நாயகம் காட்டுறாங்க. பாரு அந்த ஆள் தான் அபூஜஹல்னு சொன்ன உடனே அதுல முஆத் என்கிற அந்த அன்சாரி இளைஞர் என்ன செய்யறாருன்னா நேரா வாளை வீச்சு ஒரு வெட்டு வச்சிடறான். அபூஜஹல் மரம் மாதிரி கீழே சாஞ்சிடறான். இதை பார்த்துட்டு இருந்த இக்ரிமா, அபூஜஹலுடைய மகன், பிறகு இஸ்லாத்துக்கு வந்த ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்கல்ல, இக்ரிமா ரலியல்லாஹு வந்துடுறாங்கம்மா. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா
அந்த வாளை தூக்கி அவங்கள அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ண அவங்களுடைய ஒரு கை அடிபட்டு கை தொங்குன வேகத்துல திரும்ப இக்ரிமாவை அட்டாக் பண்ணலான்ட்டு அவரு போகும்போது இக்ரிமா உள்ள போர்க்களத்துல உள்ள போந்து மறந்துடுறாரு. அபூஜஹல் கீழே விழுந்தாச்சு. அவரு திரும்ப மறுபடியும் போர்ல ஈடுபட்டு இருக்காரு. யாரு? அபூஜஹலை கொன்ற அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு அந்த கை என்ன செய்யுதுன்னா இடைஞ்சலா இருக்கு. இந்த பக்கம் ஒரு வாள் வீச்சுன்னா இந்த பக்கம் கை தான் ஒண்ணு. தன் காலில் கையை வச்சு பிச்சு எடுத்துட்டு மற்ற இதுல செஞ்சாங்க அப்படின்ட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்களுடைய வீரம் அந்த போர்க்களத்துல நடந்தது. அப்புறம் என்ன செய்யுதுன்னா இப்ப போர்க்களம் இப்படி நடக்குது, நிறைய தரப்புல இது பண்றாங்க. மலக்குமாருடைய படை வருது. அல்லாஹ் தஆலா வந்துட்டு பெரிய பெரிய குறைஷி தலைவர்கள்லாம் கீழே விழுந்த உடனே அவங்களுடைய படை பலம் குறைஞ்சிருக்கு. மலக்குமாருடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா போர்க்களம் முஸ்லிமுக்கு சாதகமா மாறுது. மக்கத்து குறைஷிகள் அப்படி அப்படியே போட்டுட்டு எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடி போர்க்களம் ஒரு முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்த உடனே போர்க்களத்தின் முடிவுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம தரப்புல முஸ்லிம்கள் தரப்புல இடத்துல 17 பேர் உயிர் தியாகம் செய்யறாங்க. 6 அன்சாரிகள் முஹாஜிர்கள், 8 அன்சாரிகள். அவங்க தரப்புல 70 பேர் உயிர் தியாகம். யாரு? அபூஜஹலுடைய டீம்ல இருந்தவங்க 70 பேர் கொல்லப்படுறாங்க. 70 பேர் கைது செய்யப்படுறாங்க. 2 பேர் சிறைச்சேதம் செய்யப்படுறாங்க. சிறைச்சேதம் ரொம்ப கடுமையான இஸ்லாமிய விரோதமா இருந்தவங்க. அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா உமையா பின்து கலப். யாரு? பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய முன்னாள் எஜமானர். அந்த கல்லை தூக்கி நெஞ்செல்லாம் வச்சு செஞ்சாரு அவரும் சிறைச்சேதம் பண்றாங்க. 2 பேத்துல ஒருத்தர். அந்த 70 பேர் சிறை பிடிச்சாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதுல யார் யார் முக்கியமானவங்க இருந்தாங்கன்னா, அதாவது இங்க இருக்கிறவங்களோட எல்லாம் ரத்த பந்தங்கள் தான் இருக்காங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தம்பி அகீல், அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அபுல் ஆஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தப்பா சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைதியா சிறை பிடிக்கப்படுறாங்க. சிறைப்பிடிக்க போர் முடிவுக்கு வந்துருது. இதுல அந்த போரினுடைய கைப்பற்றப்பட்ட கனிமத்துல பங்கிடுறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிவப்பு ஒட்டகம், துல்ஃபிகார் வாளு, கவசம் 3 கிடைக்குது. 5ல் 1 போக மீதி 4 சஹாபாக்களுக்கு மத்தியில பகிர்ந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு துல்ஃபிகார் வாளையும், அவங்க அபூஜஹலுடைய அந்த தலையை பிச்சுட்டு வந்தாங்கல்ல சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கொன்னது, ஆள் காட்டினது அப்துர் ரஹ்மான் அவுஃப், கொன்னது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, தலையை சீச்சிட்டு வந்தது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அவங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அபூஜஹலுடைய கவசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. போர் நிறைவு பெற்றது. இப்ப போர் கைதிகள் அந்த 70 பேர்த்திட்ட என்ன செய்யலாம் மஷூரா பண்ணும்போது சில சஹாபாக்கள் எல்லாத்தையும் கொன்றலாம்ங்கிறாங்க. ஆனா அது மஷூரால முடிவு செய்யப்படாம பிணை தொகை பெற்றுட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற அடிப்படையில பிணைய தொகை பெற்றுட்டு விடப்படுது. அந்த பிணைய தொகை வந்துட்டு ஏறத்தாழ 4000 திர்ஹம்ஸ் தீனாரோ ஒரு கருத்துப்படி இருந்தா, சல்லாஹ் சச்சா இருக்கல் அப்பாஸ் நாயகம் அவங்களுக்கும் அந்த 4000 பெற்றுட்டு தான் விடுதலை செஞ்சாங்களாம். அதுல சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் என்னன்னா, சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் இவங்க முக்கியமான சஹாபி, இவங்களுடைய சகோதரர் அபு அசீஸ் அவரு இதுல போர் கைதியா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட அன்சாரி தோழர் ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. நல்ல நீதமா பாத்துக்கோங்க, அவங்களுடைய ஆட்கள் யாராவது வந்து பிணையம் கொடுத்துட்டு கூட்டிட்டு போற வரைக்கும் பாத்துக்கோங்க. ஒருத்தட்ட ஒரு சஹாபி, ஒருத்தட்ட 2 சஹாபி 3 சஹாபின்னு அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி சஹாபாக்கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப இந்த அபு அசீஸ்ங்கிறவரு ஒரு அன்சாரி தோழர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அவரு வறுமையான தோழர். அவர் என்ன செய்வாரா, இவருக்கு கைதிக்கு ரொட்டியை குறித்து போட்டு தான் வெறும் பேரிச்சை மரத்தை சாப்பிட்டுக்கு வரான். பையனை எங்கேயாவது போனா இவர் வாகனத்து மேல உட்கார வச்சுட்டு இவர் நடந்து போவாரான், நான் நீதமா இருக்கக்கூடாதுன்ட்டு. இன்னொரு இடத்துல படிச்ச அந்த கைதிகள்ல படித்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, எழுத்து படிக்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, படிப்பு தெரியாத அந்த சஹாபி குழந்தைகள்கிட்ட அவங்க படிச்சு கடித்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக விடுதலை. அதுல இந்த மாதிரி அவங்க சூழல் பொறுத்து விடுதலை தந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுல சஹல் இப்னு அம்ர் என்கிற பேச்சாளர், இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையா பேசினவர், அவருடைய நாக்கனை அறுக்காம விடமாட்டேன்னு உமர்ல இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அமர்த்தி அப்படி செய்யறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி அவருக்கு முறையா எப்படி செய்யணுமோ, தண்டனை இல்லாம அந்த பிணையம் வாங்கி கொண்டு விடுதலை செய்யக்கூடிய முறை என்னமோ அதன்படிதான் செஞ்சாங்கன்று. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருகர் அபுல் ஆஸ் இருக்காரு, அவருக்கும் அதே மாதிரி பணம் கட்டுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப அவரு செய்யும் போது பணம் கட்டிட்டு தான் விட முடியும்ட்டாங்க. அவரு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் அவங்கள்ட்ட ஆள் அனுப்புறாங்க. அவங்கள்ட்ட ரூபா இல்லைன்னு ஒண்ணு ஸல்லல்லாஹு கதீஜா நாயகியினுடைய அந்த ஒரு நகையை திரும்ப கொடுத்து விடுறாங்க. அவரு அந்த மருகர் யாருன்னா, கதீஜா நாயகியுடைய அக்காவோ தங்கச்சியோ மகன், காலாபெருமா மக்களை கொடுத்துக்கிட்டா, அரபு மாநாட்டில் இருக்கிறது தானே. அப்ப அந்த நகையை கொண்டு வந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னா தன்னுடைய பெண்மணியினுடைய நகை இல்லவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சஹாபாக்கள்கிட்ட மஷூரா பண்ணிட்டு அந்த நகை வாங்காமையே என்ன நிபந்தனை வைக்கிறாங்க, தன்னுடைய மகளார திரும்ப
எங்க மதினாக்கு நீங்க அனுப்பிட்டணும் நிபந்தனை வச்சுட்டு அவங்களையும் விடுதலை செய்யறாங்க என்கிற இது போன்ற காட்சிகள்லாம் அங்க நடக்கு. போர் இறையருளால் நிறைவு விட்டுருது. அப்ப இதுதான் பத்ர் போர். அந்த ஹதரமீனுடைய கொலையில புகையை பரப்பிட்டு அபூஜஹலுடைய கொலை, அதுக்கப்புறம் நடந்த பங்கீரோடு முடியக்கூடிய ஒரு சரித்திர புகழ் பெற்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய, படிப்பினைகள் நிறைய இருக்கு. அதுல சுருக்கமா ஒரு 2-3 பார்ப்போம். முதலாவதாக, நம்பர்ஸுக்கு வலுவு கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் எங்கிட்ட நிறைய காசு இருக்கு நான் தான் அப்படின்னு இருப்போம், எங்கிட்ட நிறைய ஆள் பழக்கம் இருக்கு நான் தான் அப்படின்னு இருப்போம்ல. இந்த நம்பர்ஸ்ல எதுவுமே இல்லை. ஏன்னா இங்க 313 பேர் எந்த விதமான ஆயுதமும் இல்லாதவங்க ஆயுதத்தோடு இருந்து 1000 பேர்த்தை மிகச்சிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய உதவி இருந்தா. அப்ப எங்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குங்கிறதுக்கா நம்ம ஆடவும் கூடாது, எங்கிட்ட நிறைய பழக்க வழக்கு இருக்குங்கிறதுக்கா ஆடவும் கூடாது. அப்ப நம்பர்ஸுக்கு நத்திங் டு சே, எந்த விதமான மதிப்பும் அல்ல. இதை 2 கட்டமா பார்க்கணும். ஒண்ணு, நமக்கு எதிரில் ஆள் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட நம்பர்ஸ் குறைவா இருக்குங்கிறதுக்கா நம்ம சுருக்கமா மதிப்பு போட்டக்கூடாது. நம்மள்ட்ட நம்பர்ஸ் அதிகமா இருந்தோம்னா தலைக்கணத்துல போயிடவும் கூடாது. அல்லாஹ்வுடைய உதவி எப்பவும் வரலாம், அல்லாஹ்வுடைய சாபமும் எப்பவும் வரலாம் என்கிற அந்த கருத்துல நம்பர்ஸுக்கு முக்கியத்துவம் தராம விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போகணும். இதன் அடிப்படையில் நிறைய செஞ்சிச்சோம்னா நிறைய நிகழ்ச்சிகள் நமக்கு இருக்கு. 2வது என்னன்னா முன்னேற்பாடு. இந்த நிகழ்ச்சி முழுசா பாத்தீங்கன்னா ஹதரமீனுடைய கொலையில ஆரம்பிச்சு அதுக்கப்புறமும் அபு சுஃபியானுடைய அந்த மதிநுட்பமாகட்டும் ஸல்லல்லாஹு நகர்த்தின ஒவ்வொரு காயினுமே முன் என்ன இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துட்டா என்ன செய்யறது என்கிற சுதாரிச்சு நடவடிக்கை செஞ்சாங்களா முன்னேற்பாடு. நம்ம வாழ்க்கையில நெடுக நமக்கு அது இருக்கணும். நீங்க நிறைய என்ன செய்வாங்கன்னா, ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு கல்யாணம், அதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஒரு குடும்பம் ஒரு 5000 ரூபாய் செலவாகும்னா அதுக்கு முன்பு என்ன செய்வாங்கன்னா இருக்கிற காசெல்லாம் உதாரித்தனமா செலவு பண்ணி விட்டுருவா. முன் ஏற்பாடு. இப்போ 2 மாசம் கழிச்சு நம்ம கல்யாணத்துக்கு போகணுமா, இன்னும் கொஞ்சம் செலவு சுருக்கிக்கலாம். வழக்கமா 1/2 கிலோ கறி வாங்கி சாப்பிடுவோமா, ஒரு 300 கிலோ சுருக்கிட்டு கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணுவோம். ஒரு பயணம் போக வேண்டியதா இருக்கா, பைக்ல போகாம கொஞ்சம் பஸ்ல போய் காசை மிச்சம் பண்ணுவோம் என்று முன் சுதாரிப்போட வாழணுங்கிறது மார்க்கம் கத்துக்குது. அதே மாதிரி நம்ம நாளைக்கு ஒரு பயணம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஓவரா அந்த புரோட்டா பீஃப் எல்லாம் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துட்டு அங்க போய் சிரமப்படக்கூடாது. பயணம் இருக்குன்னா கொஞ்சம் சாப்பாடை அஜீரணமான சாப்பாடு இருக்கா கொஞ்சம் தவிர்த்துக்குவோம். முன் ஏற்பாடு. அப்ப முன் தயாரிப்பு அப்படிங்கிறது இந்த பத்ர் போர் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான படிப்பினை. அதுக்கப்புறம் என்னன்னா எங்கேயுமே நன்மைகளை எதிர்பார்க்கணும். இப்ப இங்க போனது பத்ர் சஹாபாக்கள் தான். எல்லாத்துக்கும் சஹாபாக்கள்லயே ரொம்ப உசத்தமானவன் ஆயிட்டாங்க. ஆனா போனவங்களுக்கு அது அந்த சிந்தனையில அவங்க போனது அபு சுஃபியான் தலைமையில ஒரு வியாபார கூட்டம் வருது, அவங்களை மிரட்டி விட்டுட்டு வரலாம், சின்ன அட்டாக் பண்ணிட்டு வரலாம்னு போனாங்க. போன இடத்துல பெரிய வெற்றியா அது முடிஞ்சு. அப்ப நம்மளும் இதுதானே, இதுக்கெல்லாம் போய் யார் இது பண்ணுவோம், இதை அவங்க பார்த்துக்கிட்டோம் என்று எதையுமே தள்ளி விட்டுறக்கூடாது. எதுல நமக்கு நன்மை கிடைக்கும்ங்கிறத நின்று நிதானமா அதை நாம் முழுமையா பயன்படுத்திக்கணும். நிறைய பேரு சின்னதை நினைச்சிட்டு போய் பெரிய நட்டத்துல போய் விடுவாங்க, அல்லது சின்னதை நினைச்சு விட்டு போட்டு பெரிய லாபத்தை இழந்திருப்பாங்க. அப்ப எதையுமே சின்னதுன்னு நினைச்சு நம்ம விடக்கூடாது. எதுல எந்த விதமான நன்மை கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. யாராவது ஒருத்தர் சண்டை போட்டு இருக்காங்கன்னா அதுல நம்மளா போய் முன் சென்று அதனை தீர்த்தெடுத்து பார்க்கணும். இதெல்லாம் ஒரு விஷயமா, நான்லாம் இதுக்கு போவனா என்று போகக்கூடாது. அது பெருசாக மாறிடலாம், அதன் மூலியமா நமக்கு நிறைய நன்மைகள் தரலாம். அப்படிங்கிற இந்த 3 படிப்பினை நம்ம சிந்தனைக்கு படுறது. இது போக இன்னும் நிறைய படிப்பினைகள் இருந்து இதுல ஈமானை வளர்த்துக் கொள்வதற்கு நிறைய களங்கள் உண்டு அப்படிங்கிறதா தெரியும். அதுக்கடுத்தது பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பு நிறைய இருக்கு. அதுல குறிப்பா 3 என்னன்னா, பத்ர் சஹாபாக்களுடைய சாட்சியம் இருந்தால் ஒரு சாட்சி போதும். இப்ப நமக்கெல்லாம் 2 சாட்சி வேணும்ல. பத்ர் சஹாபி ஒருத்தர் சாட்சி சொன்னாருன்னா ஒரே சாட்சியே போதுன்னு மார்க்கம் அவங்களுக்கு தனி சிறப்பு கொடுக்குது. அதே மாதிரி பத்ர் சஹாபாக்களுடைய பாவங்கள் பின் சென்ற பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன் தான். அதனாலதான் பிறகு வந்துட்டு அந்த மக்காவை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறப்போ ஒரு சஹாபி அந்த போற செய்தியை ஒரு பெண்ணிட்ட எழுதி கொடுத்து விட்டுருவாங்க. அல்லாஹ் வஹி மூலியமா அழைச்சு அந்த பெண் மூலியமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது துரோகம் தானன்ட்டு உமர் ரலியல்லாஹு அவரை நான் கழுத்தை கொய்யாம விட மாட்டேன்னு ஆவசியப்படுறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் பத்ரி சஹாபி அவர் பின் சென்ற பாவத்தையும் மன்னிச்சுட்டும் அல்லாஹ் சொன்னானேன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில எல்லாம் இடம்பெற்றிருக்குல்ல, நமக்கு தெரியும். இது சஹாபாக்கள் பின் சென்ற பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாங்கிறதுக்கு ஒரு சிறப்பு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜனாசா தொழுகையில 4 தக்பீர் ஓதுவோம்ல, பத்ரியா இருந்தா 5 தக்பீர் பத்ரி சஹாபி கடைசி இருக்கிற வரைக்கும். அது பத்ரி சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு. அப்ப இத்தகைய சிறப்பு மிக்க பத்ர் போர் நடந்து பத்ர் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, இந்த அஹ்லு சுன்னாவுல பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை ஓதி அல்லாஹ்ட்ட துவா செய்யுது. 313 பேர் இருக்கு. அந்த 313 பேரையும் ஓதி யா அல்லாஹ் இன்னாருடைய பொருட்டால் எங்களுக்கு இந்த ஹாஜத்தை நிறைவேற்றி இதை விட்டு பாதுகாப்புத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளமை அஹ்லு சுன்னாவுட்ட இருக்கு. அதை பத்ரீன்கள் இரவு 17 இரவுப்ப அநேகமான அஹ்லு சுன்னாவுடைய பள்ளிகள்ல செய்வாங்க. அதன் பிறகு அவர்களை தவசுல்னா பைத்து அவங்க பத்ர் சஹாபி அஹ்லுல் பத்ரி யா அல்லாஹ்
பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டால் எங்களுக்கு இதை கொடு என்கிற பொருள் அமைஞ்சு அழகான பைத் ஒன்று, அதையும் ஓதுவாங்க. இது மார்க்கத்துல சிறப்புக்குரிய ஒண்ணுதான். என்ன அப்படின்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிறைய அனுபவங்கள், இதை ஓதியே விலாயத்து பெற்றவங்க நிறைய இருக்கிறாங்கன்னு நிறைய அவுளியாக்கள் சொல்ல கேட்டு இருக்கிறோம் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த மாதிரி அவுளியாக்கள் மகான்களுடைய பெயர்களை ஓதலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஓதி எனக்கு இதைத்தான் என்று கேட்கலாமா, அவர்களை அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர்களுடைய பெயரை ஓதலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளிப் ஒன்று பிறகு நம்ம இந்த இதுல லிங்க்ல போடுறோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே போடுறோம், அதை இன்ஷால்லா பார்த்துக்கிடுங்க. அதை நம்ம ஓதி அல்லாஹ்ட்ட நம்ம தேடணும். இன்னொன்று பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ யாராவது ஒருத்தர் பயணத்துக்கு போறோம் செய்கிறோம் அப்படின்னா அங்கே பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை ஓதி யாரெல்லாம் பத்ர் சஹாபாக்கள் போட்ட எங்களுக்கு இந்த பாதுகாப்புக்கு தானே தேடுறதோ, அதில் பத்ரீன்களே எங்களுக்கு இதை முழுமையாக பாதுகாப்பு எங்கள் கூட இருங்கன்னு சொல்வது ரொம்ப உசிதமானது. சல்லாசன் சொல்லியிருக்கிறாங்களே, அந்தும்பி அரோதின்லா அனீசலகா, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பிரச்சனை இருக்கீங்கன்னா, யா இபாதல்லாஹி அகே சோனி, இறையடியார்கள் எங்களுக்கு உதவுங்கள், இன்னல் இல்லாஹி இபாதுன், அல்லாஹுக்கு சில அடியார்கள் இருக்கிறாங்க, லா தரவுனஹும், நீங்க அவங்கள பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சல்லாசன் சொன்னதுல அதுல மலக்குமார்கள் அப்படிங்கிற கருத்து உண்டு, அவுளியாக்கள்ங்கிற கருத்து உண்டு. அவுளியாக்கள் என்றால் முதன்மையான அவுளியாக்கள் பத்ர் சஹாபாக்கள். இது ரொம்ப அனுபவபூர்வமா நிறைய பேர் உணர்ந்தவங்க உண்டு. ஒருத்தர் வீட்டுல இதே மாதிரி பத்ர் சஹாபாக்களுடைய பேரை தொடர்ந்து ஓதிட்டு இருக்கிறவங்க அந்த வீட்டுல வச்சுட்டு வெளியூர் போயிட்டாரு கூட்டிட்டு. அந்த வீட்டுல திருடணும்னு போனவன் என்ன பண்ணான்னா, திருடணும்னு போனா அந்த வீட்டுக்குள்ள வால் சத்தம் கேட்குதான், அவனுக்கு வால் உராயிற சத்தங்கள். அதுக்கப்புறம் திருட போலவன் அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா உங்க வீட்டுல இந்த மாதிரி இருந்துச்சு, நான் அப்போ வரப்பெல்லாம் பார்த்தா ஒரே வால் சத்தமா இருக்கு உள்ள அப்படிங்கும்போது, இல்லை நான் பத்ர் சஹாபாக்களுடைய பேரை ஓதிட்டு போனேன்னா பத்ரீன்கள் ஹாதிராவார்கள், பத்ரீன்கள் நம்ம அவங்களுக்கு ஒரு அவசரமான கட்டத்துல உதவி கூட்டணும், அவங்க அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு உதவி செய்வார்கள் என்பதெல்லாம் அஹ்லுஸ் சுன்னாவுடைய விஷயமா இருக்கு. இது சம்பந்தமா நிறைய பெரிய டாபிக் அது. அந்த டாபிக்குள்ள நம்ம போனோம்னா இஸ்திகாசாவை நம்ம தொடரும், இது எல்லாமே இருக்கு. நம்ம இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கும். அப்ப நம்ம சுருக்கமா பத்ர் போர் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு போர். அந்த போர்ல ஈமானை பலப்படுத்தி முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். அதில் கலந்து கொண்டதால சஹாபாக்களுக்கு ரொம்ப சிறப்பு கிடைச்சது. அந்த சிறப்பின் காரணமாக அவங்களுக்கு என்னென்னலாம் அல்லாஹ் கொடுத்தானோ அதுல ஒரு முக்கியமான தன்மை, நம்மளை போன்ற பாவப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய தன்மையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். அதனால அவங்க பெயர்களை நம்ம ஓதுகிறோம், ஓதி அவங்களுடைய அல்லாஹ்ட்ட வசீலாவாக தருகிறோம். அவருடைய வசீலாவின் பொருட்டால் நம்முடைய ஈமானை பலப்படுத்துகிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி.